வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விவேக். சார், இப்ப நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியை நோக்கி பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அவர் பேசின விஷயங்கள் சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. ராகுலுடைய சாதியை பற்றி பேசியிருக்காரு. அதாவது சொந்த சாதியை பத்தி தெரியாதவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. எதிர்கட்சிகள்லாம் அமளியில ஈடுபட்டு இருக்காங்க. இது முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? அனுராக் தாக்கூர் சர்ச்சையின் நாயகன் எப்போதுமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதாவது சிஏஏ வரும்போது அதற்கு எதிராக டெல்லியில நிறைய போராட்டங்கள் நடந்தன. அப்போ அனுராக் தாக்கூர் மினிஸ்டர், அதாவது 2019-2024 மோடி ஆட்சி. அப்ப அவர் அந்த ஒரு போராட்டத்தை எதிர்த்து அவர் என்ன குரல் கொடுத்தாருன்னா, இவங்கெல்லாம் தேச விரோதிகள், இவங்களை சுட்டு கொல்லுங்க, கோலி மாரோ, சுட்டு கொல்லுங்க, இதான் அவர் கொடுத்த குரல். பெரிய சர்ச்சையானது. அவர் இயல்பாகவே என்னன்னா, எல்லாரையும் விட அதிதீவிரமான இந்துத்துவவாதி, இல்லைன்னா அதிதீவிரமான RSS பக்தர், அதிதீவிரமான மோடி விசுவாசின்னு காட்டிக்கிறதா அவரோட லட்சியம். அப்ப ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர் பட்ஜெட் விவாதத்துல அவர் ஒரு பதில் கூறுறாரு. அவ்வளவுதான். பட்ஜெட்டை பற்றிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல ராகுல் காந்தியோட ஜாதியோ இல்ல ஜாதி பற்றிய எந்த விதமான சர்ச்சை பேச்சோ தேவையில்லை. ராகுல் காந்தி பேரை இவர் குறிப்பிடல. ஆனா ராகுல் காந்தி தான் சொல்றாரு அப்படின்னு எல்லாருக்கும் மீன் பண்ற மாதிரி தான் அவர் சொன்னாரு. ராகுல் காந்தியோட தந்தை ராஜீவ் காந்தி காஷ்மீரி பண்டிட் தான் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. காரணம், அவங்க மோதிலால் நேரு வம்சாவளியில இருந்து அது வருது. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி. இந்திரா காந்தி அம்மா பார்சி இனத்தை சேர்ந்தவர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஃபாதரோட ஜாதி என்னவோ அதைத்தான் அவங்க ரீட்டைன் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா வேட்புமனு எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. அந்த உரிமையை நம்ம கொடுத்துருக்குறோம். வேற ஜாதியில நம்ம திருமணம் செய்தால், கலப்பு திருமணம் செய்தால் இந்திய சட்டப்படி ஃபாதர் மதர் 2 பேர் ஜாதியில ஏதாவது ஒரு ஜாதியை விருப்பத்துக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜவஹர்லால் நேருவோட மகள்ங்கிற முறையில ஜவஹர்லால் நேருவோட ஜாதியை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. நேரு ஏத்திஸ்ட். அவரு ஜாதி மறுப்பாளர், இறை மறுப்பாளர். இன்னும் சொல்லப்போனா அவங்க அம்மாவுக்கு அலகாபாத் சங்கமத்துல அந்த சடங்குகள் செய்யும் போது அப்பாவுக்கு அவர் அதை மறுத்தார். நான் அந்த சடங்குகள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட அவர் ஒரு பெரியாரிஸ்ட். ஆனா அவரை வற்புறுத்தி சடங்குகள் செய்ய வச்சாங்க. இதெல்லாம் வரலாறுல இருக்கிற விஷயம்தான். இந்திரா காந்திக்கு அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கடிதங்களின் தொகுப்பு அவர் அகமது நகர் ஃபோர்ட் சிறையில் இருந்த போது எழுதுனது. அதுல இந்த ஜாதியை பற்றி, இந்திய சமுதாயங்கள் எப்படி ஜாதியால பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கின்றன, இதெல்லாம் ஒரு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அதுல. அப்போ ஜவஹர்லால் நேரு குடும்பத்திலேயே ஜாதி மறுப்பு இருந்துகிட்டு தான் இருந்தது தொடர்ந்து. ஆனாலும் நமக்கு டாக்குமெண்டேஷன் பர்பஸுக்கு ஜாதி தேவை. இந்தியாவில ஜாதியை ஒழிக்கல நம்ம. ஜாதி தேவை. எல்லா டாக்குமெண்டேஷன்லயும் உங்களுக்கு கேஸ்ட் கேட்டிருப்பாங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இருந்து. அப்ப இந்திரா காந்தி அம்மா அவங்க அப்பாவோட ஜாதியை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி அவரும் அவங்க அப்பாவோட ஜாதியை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அவர் திருமணம் செய்தது சோனியா காந்தி, அது வெளிநாட்டு பெண். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளும் அவங்களோட கிராண்ட் ஃபாதர் லீனியேஜ்ல இருந்தா வந்தாங்க. ராகுல் காந்தி பல இடங்கள்ல அது சொல்லியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனால் ஒரிசால புரி மந்திர்ல அவர் அவரு பூஜை பண்ணும்போது அவரோட கோத்திரம் எல்லாமே சேர்த்தே சொல்லியிருப்பாரு. அது கூட அப்போ ஒரு சர்ச்சையாச்சு. ஆனா ராகுல் காந்தி அவர் ஜாதியை பற்றியோ, அவர் தான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்கிறதுலயோ அவருக்கு அந்த பெருமையோ இல்ல தம்பட்டமோ கிடையாது. இப்ப இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இதை நம்ம இந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் விளக்கமா சொன்னேன். இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த சர்ச்சை பேச்சு வந்தது. இது அப்போதே கண்டிக்கப்பட்டது. பார்லிமெண்ட்லயே கண்டிக்கப்பட்டது. அவை குறிப்புல இருந்து நீக்கணுங்கிற கோரிக்கையை விடுத்தாங்க. நீக்கப்படுகிறதுன்னு அப்போது அவையை நடத்தி கொண்டிருந்தவர் ப்ராமிஸ் பண்ணி, லோக்சபா ப்ரொசீடிங்ஸுக்கு நீங்க போனீங்கன்னா, லோக்சபா வெப்சைட்ல அந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு போனீங்கன்னா அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்ட பகுதிகளில் அனுராக் தாக்கூரோட பேச்சு இருக்கு. ஆனா காட்சிப்படுத்துதல்ல அவரோட பேச்சுல ஒரே ஒரு சின்ன வார்த்தையை மட்டும்தான் நீக்கியிருந்தாங்க. இப்ப காட்சிப்படுத்துதல்ல அவரோட பேச்சு முழுமையா இடம்பெற்றிருக்கு. எப்ப சர்ச்சை உச்சக்கட்டத்தை அடைஞ்சதுன்னா, மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் அந்த பேச்சை டேக் பண்ணி இந்தியாவில் இருக்கிற அனைவரும் பார்க்க வேண்டிய மஸ்ட் சி என்று அந்த காணொளிக்கு டேக் கொடுத்தோம்னா தான் இந்த சர்ச்சை பெருசாச்சு. ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்பீச் அப்படின்னு ஷேர் பண்றாரு.
எனர்ஜெட்டிக் ஸ்பீச் மஸ்ட் வியூ, எல்லாரும் பார்க்கணும் என்று. இப்ப எல்லாரும் பார்த்தாங்கன்னா இதுல உள்ள பிழைகளையும், அப்புறம் ஏன் வந்து பாரதிய ஜனதா இப்படி மூர்க்கத்தனமா நடந்து கொள்கிறது, அதை பற்றிய விமர்சனம் தான் வரும். எல்லாரும் பார்க்கறதே வந்து பிஜேபிக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு தான். ஆனாலும் மோடி அப்படிதான் ட்வீட் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு என்ன ஒரு கம்பல்ஷன்னா, அவரோட இந்துத்துவா கிரெடென்ஷியல்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. உத்தரகாண்ட் முதலமைச்சரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் யோகியும் உத்தரகாண்ட் முதலமைச்சரும் மோடியோட அந்த ஸ்டேட்டஸை ஸ்டீல் பண்ண முயற்சிக்கிறாங்க. இதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியலே இதுதான். யார் வந்து அதிதீவிர இந்துத்துவவாதி? ஒரு காலத்துல அத்வானிய வந்து கீழிறக்கம் பண்ணிட்டு மோடி தான் அதிதீவிர இந்துத்துவவாதி, இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு என்னாலதான் முடியும் அப்படின்னு 2002ல அவர் பிரகடனம் பண்ணி அது வளர்ந்து அப்புறம் 2014ல அவர் பிரதமர் கேண்டிடேட் ஆனாரு. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு 2024ல அந்த ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கு 2 பேரும் முயற்சிக்கிறாங்க. 2 பேருமே முதலமைச்சர்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால மோடி எப்பெல்லாம் அந்த விஷயம் தான் பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்லயே அது வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி அதையே ட்ரை பண்றதுக்கான காரணம். அவங்க அதாவது இதுல அடிப்படை ஓட்டு வங்கி, கோர் ஓட் பேங்கை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் எல்லா கட்சிக்கும் இருக்கு. இப்போ உதாரணமா திராவிட இயக்கங்களை எடுத்துக்குவோம். சனாதன எதிர்ப்பு, சமூக நீதி, அப்புறம் திராவிட சித்தாந்தங்கள், இதெல்லாம் இதோட கோர் ஓட் பேங்க். இந்த கோர் ஓட் பேங்க் எங்க காலத்துல இருந்த அளவுக்கு சதவீதம் இப்ப இருக்கானா? இல்ல. என்னோட ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல இது வந்து மிகப்பெரிய உச்சகட்ட ஆதரவுல இருந்தது. என் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல கோயிலுக்கு போக மாட்டோம்னு சொல்லுவதுதான் ட்ரெண்ட். இப்ப நீங்க ட்ரெண்ட்னு சொல்றீங்களா, அந்த வார்த்தை எங்களுக்கு அப்ப கிடையாது. ஆனா நாங்க கோயிலுக்குலாம் போக மாட்டோம், நாங்க வந்து கடவுள் எதிர்ப்பாளர்கள், இப்படியான ட்ரெண்ட் நிலவுகிறது. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? தந்தை பெரியார் அவர்கள் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் 50களில் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா நடக்கும். என்னோட 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் எல்லாம் கிராமங்கள்ல பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடத்துவாங்க. அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பெரிய தீக்க பேஸுங்க அது. அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் 49ல திமுக. 50, 51, 52ல பெரியாரோட பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் பற்றி அண்ணாட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சிம்பிளா என்ன சொன்னார்னா, நாங்க பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம். அதாவது மீண்டும் ஒன்றே குலம் ஒருவனை தேவனுக்கு போயிடுச்சு திமுக. கடவுள் மறுப்பு பெரியாரோட சித்தாந்தம். ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொல்றது அது திருமூலர் வாக்கு. அது கடவுள் மறுப்பு இல்ல. வாக்கரசியலுக்காக அது வந்து அந்த சமரசம் அப்பவுமே ஆயிப்போச்சு. பெரியார் அதனாலதான் வாக்கரசியலுக்குள்ள வர விரும்பல. இது என் கொள்கை, ஏத்துக்கிறவன் ஏத்துக்காதவன் போயிட்டே இரு. இந்த மாதிரியான பாணி ஒரு முரட்டு அரசியல் அது. அப்போ இது எதை நோக்கி போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்திய சமுதாயமோ இல்ல தென்னகத்துல வந்து இது நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமே கிடையாது. நமக்கு வந்து ஜாதி பின்னொட்டே கிடையாது. ஆனா வட இந்தியால ஜாதி பின்னொட்டு இருக்கு. நீங்க போனீங்கன்னாலே உங்க முழு பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ராகுல் காந்தியோட ஜாதி பின்னொட்டு என்ன? காந்தி, அது ஜாதியா இருக்க முடியாதுல்ல. ராகுல் காந்தி முழு பெயர்னாலோ இல்ல ராகுல் அப்படிங்கிற முதல் பெயரா இருந்தாலோ ஜாதி பின்னொட்டு வரணும் இல்லையா? அப்படியான பின்னொட்டு வந்து அவங்க ஃபேமிலியிலே இல்ல. ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, அப்புறம் வந்து இந்திரா காந்தி, அப்படி பின்னொட்டு இல்ல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அது ஒரு கிண்டல் கலந்த தொனியில தான் அது சொல்லப்பட்டது. ஆனா இது ஒரு பெரிய சர்ச்சையாக இன்றைக்கு மாறிவிட்டது. பாஜக தரப்புல இருந்து சொல்லும் போது ராகுல் காந்தி எல்லாத்துலயும் ஜாதி பாக்குறாரு. ராணுவத்துல ஜாதி பாக்குறாரு, இங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையில ஜாதி பாக்குறாரு, அதிகாரிகள் பதவியில ஜாதி யார் யார் எந்தெந்த ஜாதின்னு கேட்கிறாரு, பட்ஜெட் போட்டதுல யார் யார் எந்தெந்த ஜாதின்னு கேட்கிறாரு. ஆனா அவருடைய ஜாதியை பத்தி கேட்டா மட்டும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க. ராகுல் காந்தி வந்து ஜாதியை பற்றி எதுக்காக மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, அவரு குறிப்பிட்ட இந்த ஜாதின்னு மென்ஷன் பண்ணல. ஒரு மிஸ்ரா, ஒரு திரிபாதி அப்படி மென்ஷன் பண்ணல. அவர் எப்படி மென்ஷன் பண்றாருன்னா, டோட்டலா இந்திய சமுதாயத்துல மேட்டுக்குடியினர் என்று சொல்லப்படுகிற உயர் வர்க்கத்தினர், அடுத்தாப்புல வந்து பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ்ங்கிற அந்த நாமகரணம் வந்து பிற்காலத்துல தான் சூட்டப்படுதுங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து அந்த ஓபிசி வார்த்தை பிரயோகம் வந்துச்சு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓபிசியே கிடையாது, தென்னகத்திலே கிடையாது. நம்ம வந்து நம்மளோட இடஒதுக்கீட்டு கொள்கை முத்தியாமூலியர் கம்யூனல் ஜீவோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1921, 100 வருஷம் தாண்டிட்டோம். முதல்ல வெறும் பத்திரப்பதிவு துறைக்கு தான் அவர் அமல்படுத்தினார். அமல்படுத்தும் போது அதுக்கு பேர் என்னன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா கிளாஸ் பேஸ்டு ரிசர்வேஷன் அப்படி நீங்க இங்கிலீஷ் பண்ணலாம். பிராமணர் அல்லாதோர் பிரதிநிதித்துவம் அப்படியும் அதை வந்து மொழிபெயர்த்தோம், அப்படியும் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது.
அதுல வந்து பல்வேறு தரப்பினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருப்பாரு. உதாரணமாக இந்தியன் கிறிஸ்டியன், அப்புறம் வந்து இந்தியன் முஸ்லீம், இவங்களுக்கெல்லாம் அதுல பிரதிநிதித்துவம் உண்டு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரைவ் பண்ணும்போது 1950களில் நமக்கு ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், பட்டியலினத்தவர்கள், பட்டியலின பழங்குடியினர். இதை தாண்டி ரிசர்வேஷன் கொடுக்கல 1950ல. ஆனா அப்போ வந்து தமிழ்நாடு தழுவிய பழைய ஒரிஜினல் மதராஸ் ப்ராவின்ஸ், எங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் மதராஸ் ப்ராவின்ஸ் தான், மதராஸ் மாநிலம். இந்த மதராஸ் மாகாணத்துல நம்ம இடஒதுக்கீடு ஜாதி வாரியாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நம்ம அமலுக்கு கொண்டு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு 1950ல. அப்ப ஜவஹர்லால் நேருட்ட வந்து அதை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி, எஸ்சிபிசி, அதான் அதோட பேருங்க. ஓபிசிங்கிற வார்த்தை பிரயோகம் பின்னாடி தான் வந்துச்சு. எஸ்சிபிசி தான் உண்மையிலே கரெக்ட். அப்போ சோசியலா பேக்வர்டா இருக்கணும், எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கணும். இப்ப எங்க காலகட்டத்துல அதாவது ஸ்கூல் டேஸ் அதுல எல்லாம் வந்து கடுமையான தீண்டாமை உண்டு கிராமங்கள்ல, மிக கடுமையான தீண்டாமை உண்டு. நீங்க இன்னும் சொல்லப்போனால் கேரளா மாதிரியான மாநிலத்தை ஒட்டி இருந்த பல்வேறு திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பகல்ல நடமாடவே விடாது. திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்த இடங்கள் பழைய இது. ஆனா நம்ம வந்து அப்போ மதராஸ் ப்ராவின்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்னா தான் பாக்குறோம். தமிழ்நாடு பிரிஞ்சு வந்தது, அது ஆந்திரா பிரிஞ்சது, அது பின்னாடி தானே. அந்த 50களோட ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து பகல்ல நடமாடக்கூடாது, ராத்திரி தான் அவன் நடமாடலாம். பகல்ல தெரியாம நடமாடிட்டாங்கன்னா தண்டனையும், அவங்கள பார்த்தவங்க வந்து வீட்டுக்கு வந்து தங்களை சுத்திகரிக்க வேண்டிய நிலைமையில எல்லாம் இருந்துச்சு. ஐயா வைகுண்டரோட எழுச்சியெல்லாம் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அடக்குமுறைக்கு எதிர்த்து வந்ததுதான் ஐயா வைகுண்டரோட எழுச்சி. நம்ம ஆளுநர் அவரை சனாதனவாதின்னு ரொம்ப சொன்னதுலாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம் அதுல. அப்போ இப்படியான ஒரு சமுதாயம் நம்மகிட்ட இருந்துச்சு 1950ல இருந்து. என்ன கேட்டா 60கள், நான் 63 வரைக்கும் 64 வரைக்கும் கூட பார்த்திருக்கேன். காலேஜுக்கு வந்த பிறகுதான் அது எனக்கு மாறுச்சு. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈடுகட்டுற விதமாக எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இடங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஏற்பாடாகத்தான் நம்ம இதை கொண்டு வந்தோம். இது வந்து வறுமை ஒழிப்பு எல்லாம் கிடையாது. இடஒதுக்கீடுங்கிறதோ சமூக நீதியோ வறுமை ஒழிப்பு இல்லை. சோசியல் ஜஸ்டிஸ். 1000 இடம் அவைலபிள், இங்க இருக்கிறவங்க 10,000 பேரு. இந்த 10,000 பேரை 1000 இடத்தை எப்படி பங்கிட்டுக் கொள்ளலாம், இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு. அப்போ சுப்ரீம் கோர்ட் 50% அதுக்கு வந்து கேப் கொடுக்குது. 50% தாங்க நீங்க பண்ண முடியும். அவங்க சொல்லும்போது நம்மகிட்ட 69% இருக்கு. உடனே 69%. அப்போ ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து அந்த அரசியல் அழுத்தம் எல்லாம் கொடுத்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், நம்ம சட்ட பாதுகாப்பா அதுல தேடி 69%ல நம்ம இருக்கிறோம். அதுக்கு பிறகு இடபிள்யூஎஸ் கொண்டு வராங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இடம் இருக்கானா உண்மையிலே இல்ல. கான்ஸ்டிடியூஷன் திருத்த சட்டம் அது 103. அப்ப இடபிள்யூஎஸ்ல வந்து 10% கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் அதை அமல்படுத்துறீங்கன்னா 79% ஆயிரும். அதுக்கு ஒரு கமிட்டி வந்துச்சுங்க. அந்த கமிட்டியை கலைஞர் முதலமைச்சர் சந்திக்க மறுத்துட்டார். நாங்க அதை அமல்படுத்த போறதே இல்லை, எங்களுக்கு கமிட்டியே தேவையில்லை. மேஜர் சின்ஹோன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் பேர்ல ஒரு கமிட்டி போட்டு அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த இடபிள்யூஎஸ் எப்படி ஏத்துக்கிடுச்சு அப்படின்னா, இடஒதுக்கீட்டால் பயன்பெறாதவர்களுக்கான இடஒதுக்கீடு. அதுவே ஒரு பெரிய வேடிக்கைங்க. இடஒதுக்கீட்டால் பயன்பெறாதவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு, அது 10%. இப்படி வந்து இதெல்லாமே கந்தரகோலம் பண்ணதே வந்து பிஜேபி தான். எல்லாமே ஓட்டு தான் அரசியலுக்காக. அது வட மாநிலங்கள்ல இது எடுபட்டு இருக்கும் அவங்களுக்கு, தென் மாநிலங்கள்ல எடுவிடாது. இப்ப தென் மாநிலங்கள் ஏன் பிஜேபி எதுக்குதுன்னா இந்த மாதிரியான பல காரணங்களால, சித்தாந்த காரணங்களால நம்ம எதிர்க்கிறோம். இப்போ அனுராக் தாக்கூரோட பேச்சு இன்னும் தென் மாநிலங்களோட எதிர்ப்பை கூர்மைப்படுத்திருச்சு. இவங்க வந்து இன்னும் திருந்துற மாதிரி தெரியல, இவர்கள் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அப்படியா இருக்கிறாங்க இவங்க என்று நம்ம கூர்மைப்படுறோம். சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, ஜாதி என்னன்னு கேட்டு ராகுல் காந்தியை இழிவுபடுத்தி விட்டதாக நமக்கு தோணுது. இப்போ இந்த விஷயத்துல அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை அமைச்சரா இருக்கிறவங்க யாரும் வந்து வெளியில பகிரக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது விதியா இருக்கும்போது மோடி அதை பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சார்பில் ஒரு உரிமை மீறல் தீர்மானம் வந்து அவர் மேல கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணுங்க? உரிமை மீறல் தீர்மானத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு, சபாநாயகர் தான் அதை ஏத்துக்கணும். அவர் ஒத்துக்க போறதில்ல, அது நமக்கே தெரியும். ஆனாலும் இந்த டிஸ்கஷன் பப்ளிக் நாலேஜுக்கு வரட்டும்ங்கிறது தான் அதை கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது,
2 விதமான முரண்கள் அதுல இருக்கு. லோக்சபா ப்ரொசீடிங்ஸ்ல நம்ம அதிகாரப்பூர்வமாக ஆவணங்கள்ல ஏற்றப்பட்டிருக்கிறதுல அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டது தான் இருக்கு. ஆனா அவை குறிப்புல இருந்து நீக்கிற ஒரு விஷயமே இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல வந்து அதுவே வந்து ரொம்ப ஒரு வேஸ்ட் தாங்க. என்னன்னா நம்ம டிவில எல்லாத்தையும் லைவா பாத்துடுறோம். வெளியில வந்துருது. எல்லாம் உடனே வந்துருது. அப்புறம் நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கி என்ன பிரயோஜனம் இருக்கு? யாராவது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வைக்க போறாங்க. கடைசியில பார்த்தா லோக்சபா ரெக்கார்டிங்லயே அது இருக்கு. அப்ப நம்ம டோட்டலா நம்மளோட பார்லிமெண்டரி ப்ரொசீஜரே மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். என்னைக்கு நீங்க லைவ் போட்டீங்களோ அன்னைக்கே அவை குறிப்புல இருந்து நீக்குதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல. காரணம் சொன்னதுதான். அதை பார்த்த இன்னும் சொல்ல போனால் நேற்று முன்தினத்துல இருந்தே வந்து மீடியாக்கள்லாம் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சாச்சு. எங்களை மாதிரியானவர்கள் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அவை குறிப்புல இருந்து நீக்கினாலும் நீக்காட்டாலும் ஒண்ணுதான். ஆனா மரபுபடி நீக்கி இருக்கிறாங்க என்பது காங்கிரஸ் கட்சியோட வாதம். அதுக்கு தான் நீங்க குறிப்பிட்ட அந்த பிரிவிலேஜ் மோஷன் கொடுத்திருக்காங்க. நீக்கலங்கிற ஒரு கருத்தை வச்சு சபாநாயகர் அதை ஏத்துக்க போறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்றாலும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, வடபுலம் எப்போதுமே வந்து இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு எதிரானதா தான் இருந்துச்சு. நீங்க மண்டல் கமிஷன் விபி சிங் காலத்துல ராஜீவ்காந்தியே வந்து 1990களில் பேசும்போது செப்டம்பர் மாசம் மண்டல் கமிஷன் அந்த இடஒதுக்கீடு குறித்து பேசும்போது அவர் இதை விட பெட்டர் அது எதுனா கிரீமி லேயருக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்கறது, அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, இப்படி வந்து அந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கே முரணான பல விஷயங்களை அவர் பேசினார். இன்னும் குறிப்புகள் அது இருக்குங்க. அனுராக் தாக்கூர் மற்றும் மற்றவங்களோட கமெண்டே வந்து உங்க அப்பா என்ன சொன்னாரு, அவங்க அப்பா இடஒதுக்கீடுக்கு எதிராக தானே இந்த அவையில பேசினாரு என்று சொல்கிறார்கள். ஆனா நிஜமா அப்ப என்ன நடந்ததுன்னா 90களோட கடைசியில ராஜீவ்காந்தி வந்து அப்படி பேசினது உண்மை. ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. எல்லாரும் அனுப்பணும் இங்க இருக்கிற இது என்ன உண்மை நிலை என்னன்னு. அதுக்கப்புறம் அவர் அவரோட எண்ணத்தை மாற்றி கொண்டார். அன்பார்ச்சுனேட்லி அடுத்த 6 மாசத்துல அவரு இறந்துட்டாரு, மரணம் அடைந்து விட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு அதை அதெல்லாம் பார்த்த பத்திரிகையாளர்களை நானும் ஒருத்தங்க. மிகப்பெரிய ஒரு கொடுமையான காட்சி. அப்போ ஒரு இளந்தலைவர் அவர் வந்து 91ல வந்து பிரதமர் ஆயிருக்க வேண்டியவர். அப்ப நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருப்பார். எல்லா தலைவர்களுக்கும் கோர்ஸ் கரெக்ஷன் இருக்குல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப நம்ம சொல்றதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஜேர்னலிஸ்டுக்கு அது இருக்கு. என்ன காரணம்னா நம்மளோட நாலேஜ் வளருது. அப்ப ராஜீவ்காந்தி அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆனா அவர் இறந்த பிறகு அதை பத்தி பேசி பயனில்லை. இப்ப ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் வந்து அவர் வந்து ப்ரோ ரிசர்வேஷனிஸ்ட் 1, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இருக்கிறார் 2, இதெல்லாம் தமிழ்நாடோட கொள்கைகள். இன்னும் சொல்ல போனால் தென்னகத்தோட கொள்கை. எனவே ராகுல் காந்தியின் இந்த நிலைப்பாடு, அதுவும் குறிப்பாக வடபுலத்தை சேர்ந்த ஒரு வளரும் தலைவர் இத்தகைய நிலைப்பாடு எடுப்பது என்பது நமது சித்தாந்தங்களுக்கு வலு சேர்க்கிறது. எனவே நம்ம ஆதரிக்கிறோம். நாடாளுமன்றத்துல இன்னொரு விவாதமும் எழுந்திருக்கு. அது இந்த வயநாடு இந்த பேரிடரை பத்தின ஒரு விவாதம். அதுல அமித்ஷா சொல்லும் போது நாங்க முன்னாடியே எச்சரிக்கை 1 வாரத்துக்கு முன்னாடியே கேரளாவுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இது இழப்பே நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அதுக்கு பினராயி விஜயன் எங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற பதில கொடுத்திருக்காரு. ஒரு இயற்கை பேரிடர் பாராளுமன்றத்துல இப்படிப்பட்ட ஒரு விவாதமா மாறுறத எப்படி பாக்குறது? அது தவறான விஷயங்க. என்னன்னா அமித்ஷா சொன்ன உடனே அந்த அவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணும்போது அப்படி ஜூன் மாசம் 30ஆம் தேதி அந்த பேரிடர் மன்னிக்கணும், ஜூலை மாதம் 30ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் வந்து அந்த டைமை பார்த்தா அதுக்கு பிறகுதான் வந்து அந்த ரெட் அலர்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு அலர்ட்ல தான் அது இருக்கு. அப்போ நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் என்பதுல உத்தரகாண்ட் இருக்கு, வயநாடு இருக்கு, இப்படி பல பகுதிகள் இருக்கு, இன்னும் நீலகிரி கூட இருக்கு. என்ன காரணம்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அதே மாதிரி அங்க இமயமலை, இங்க பெய்கிற பெரிய பிரம்மாண்டமான மழை, அதனால ஏற்படுற வெள்ளம். நம்ம வந்து சப்சாயில் வந்து எரோஷன் இருக்கு. குறிப்பா வயநாடு இல்ல உத்தரகாண்ட் எல்லாமே டூரிசம் ஓவரா டெவலப் ஆனதுல டோட்டலாவே வந்து சரிவு பகுதிகளில் தேவையற்ற கட்டுமானங்கள் நிறைய இருக்கு. ஆனா பிரச்சனை வந்து 30-40 வருஷமா இந்த தொழிலை மட்டுமே நம்பி அங்க பல குடும்பங்கள் இருக்கு, எண்ணற்ற குடும்பங்கள். உத்தரகாண்டுக்கும் அது பொருந்தும், வயநாடுக்கும் பொருந்தும். அப்ப இந்த இயற்கை பேரிடர் என்பது நம்ம மேன்மேடு தான், நம்ம தவிர்க்கக்கூடியது. தவிர்க்க முடியுமான்னா பொருளாதாரம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவன்கிட்ட நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு சொன்னா அவன் அதை எடுத்துக்க போறது இல்லை. அதாவது டூரிசம்னா பெரிய பெரிய ஆடம்பர ஹோட்டல் நினைக்க வேண்டாம். சாதாரண சின்ன தொழிலாளர்கள்
சிறிதாக வந்து தங்க வயிற்றுப்பாட்டுக்காக இந்த தொழிலில் இருக்கவங்க வேற எந்த தொழிலுக்கும் அவங்களுக்கு ஸ்கில் இல்லாம கூட இருக்கும். நீங்க ஊட்டியில எல்லாம் அதை பார்க்கலாம். சாதாரண ஒரு ஹார்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு பார்க் ஓரத்துல வந்து குதிரையை வச்சுட்டு நிக்கிறவங்க, அவங்க எவ்வளவு பெருசா சம்பாதிச்சிட போறாங்க. ஆனா அவங்க எங்க குடியிருப்பாங்க? சரிவு பகுதிகளில் தான். அப்போ ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது அந்த ஏழை மக்கள் தான். அப்போ ஆரஞ்சு அலர்ட் வரும்போதே இவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு பாலிசி நம்ம எடுக்கல. ரெட் அலர்ட்டுக்கு எவாக்குவேட் பண்றோம். ஏற்கனவே ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழு ஒரு டீம் அங்க போயிருச்சு வயநாட்டுக்கு. அது போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் ராணுவ பிரசன்ஸும் அங்க இருக்கு. ஆனா எவாக்குவேட் பண்ணணுங்கிற அந்த முயற்சியில மத்திய மாநில அரசுகள் கூட்டாக ஈடுபட வேண்டிய முயற்சி அது. ஏன்னா ஒரு பெரிய பாப்புலேஷனை நம்ம கன்வின்ஸ் பண்ணி அங்க இருந்து வந்து வெளியில கொண்டு வருதுங்கிறது கடினம். இப்ப இதுவே நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர்ல புயல், மழை வெள்ளம், இப்ப தமிழ்நாடோட கடற்கரை ஓரங்கள், இல்ல வந்து ஆந்திரா, ஒரிசா, இதுல வந்து நம்ம வந்து இப்ப சேஃபா எவாக்குவேட் பண்ண பழகிட்டோம். இதுவே வந்து பல வருடங்களுக்கு முன்னாடிங்க புயல், மழை வெள்ளம் வரும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி பெரிய உயிர் சேதம் ஏற்படும். நிலச்சரிவுல 200 பேர் இறந்தாங்கன்னு சொல்ற மாதிரி அப்போ வந்து ஒரிசாவில் புயல், மழை வெள்ளம், அதுல வந்து 100 பேர் இறந்தாங்க இப்படிங்கிற செய்திகள் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஆனா இப்ப அந்த நிலைமை கிடையாது. என்ன காரணம்னா எவாக்குவேஷன் பாலிசி, எப்படி வந்து ஜனங்களை வெளியேற்றணும், எப்படி பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும். நீங்க ஈவன் மெட்ராஸ் கார்பரேஷன் கூட அது பார்க்கலாம். எவாக்குவேஷன் பாலிசி இருக்கு, ஷெல்டர்ஸ் வச்சிருக்கிறோம். அதாவது அந்த எவாக்குவேட் பண்ணி கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு 3 நாள் அவங்கள வைத்து பாதுகாக்க வேண்டியது. அவங்களுக்கு சுகாதாரம், அவங்களோட குடிநீர் தேவை, உணவு தேவை, அவங்களோட உடல் உபாதைகளை வெளியேற்றுகிற அவங்களுக்கான வசதிகள், இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த 3 நாள்லயே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தொற்று நோய் பரவுகிற அபாயம் வந்துடும். இப்ப எவாக்குவேஷன் பாலிசி வந்து வகுக்க நம்ம தவறிட்டோம். அப்போ நிலச்சரிவு என்பது ஒரு பெரிய பேரிடராக மாறுது என்கிற ஒரு உணர்வு சில வருடங்களா வருதுங்க. 2-3 வருடமா இருக்கு. உத்தரகாண்ட்ல எல்லாம் இது அடிபட்டாச்சு. அப்போ கேரளா, இடுக்கியில நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் நீலகிரி கூட அந்த அபாயத்தில் இருப்பதான் நான்லாம் உணர்றாங்க. காரணம் ரொம்ப வரமுறையற்ற கட்டுமானங்களா தெரியுது. அப்போ மேல இருக்கிற டாப் சாயில வந்து நீங்க அதை பலமற்றதாக மாற்றிட்டீங்கன்னாலே பிடிமானம் இருக்காது. பாறைகள் வந்து மிக எளிதாக உருண்டு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்லிமெண்ட்டை குற்றம் சொல்ற அமைப்பாக உள்துறை அமைச்சர் பயன்படுத்தியதுங்கிறது சரியில்லை. காரணம் அவங்க வந்து கண்ணீரங்கம் மூலியமா இருக்காங்க ஒரு மாநிலம். அப்போ நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு இதை ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா மாத்தி பாக்குறதுங்கிறது அது தவறான ஒரு விஷயம். அதைத்தான் அவர் பினராயி விஜயன் குறிப்பிடுறாரு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து பிளேம் கேமுக்கான நேரம் இது இல்ல. நன்றி சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.